அவ்வளோ அழகான கலை நுணுக்கங்களோட இப்படி ஒரு பள்ளிவாசலை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நேரில் போய் பார்க்கலனாலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அவ்வளோ நுணுக்கங்களோடையும் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிரியேஷன்ஸ். நான் தான் குட்டிமா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மஸ்கட்டில் மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒன்று இருக்குங்க, சுல்தான் காபூஸ்ன்ற பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலோட டூர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. என்னோடய சேனலுக்கு முதல் தடவை வர்றீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் பார்ட், மஸ்கட் கிராண்ட் மாஸ்க். வாங்க போய் பார்க்கலாம். பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் 10 மாஸ்க் இந்த வேர்ல்டில் இதுவும் ஒன்று. வாங்க போய் பார்க்கலாம். இந்த மாஸ்கை ஒட்டி ஒரு மினாரா இருக்குது, மெயின் மினாரா. அப்புறம் அது இல்லாமல் சுற்றி 4 மினாரா இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எல்லாமே டீட்டெயில்ஸாக. வாங்க. ப்ரேயர் ஹாலை விட்டு வெளியே போகிறோம். ஆல்மோஸ்ட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. வெளியே நிறைய கார்டன்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு பெரிய பிளேஸ். வெளியிலேயே வந்து நிறைய பெரிய கார்டன் இருக்குது, வாக்கிங் ஏரியா இருக்குது. வெளியேயும் ப்ரேயர் பிளேசஸ் தான். பட் இது உள்ளே தான் நம்ம செருப்பு போடாமல் வரோம். வெளியே வரைக்கும் அவங்க செருப்பு போட்டு தான் இருக்கோம். பட் அங்கேயும் தொழுவாங்க போல இருக்குது. ஃப்ரைடே 11,000 பீப்புள் தொழுகலாமா வெளியே. அது மாதிரி இது எக்ஸாக்ட்லி ஈஸ்ட் சைடு. நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது ஈஸ்ட் சைடு. பின்னாடி வந்து வெஸ்ட்டு சைடு. அந்த பக்கமாக தான் ஃபேஸ் பண்ணி தொழுவாங்க. நம்ம இப்போ வெளியே போகிறோம் மெயின் ப்ரேயர் ஹாலை விட்டு. எக்ஸிட்லேருந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு வியூ. நாலு சைடுமே மினாராஸ் இருக்குது. மெயின் என்ட்ரி இந்த சைட்லேருந்து தான் உள்ளே வரணும். எக்ஸிட் வந்து இந்த சைடு இருக்குது எக்ஸிட். பட் நான் உள்ளே என்ட்ரி ஆனது இந்த சைட்லேருந்து, இந்த லாஸ்ட் எண்டுலேருந்து அப்படியே நான் உள்ளே வந்தேன். இந்த சைடு போய் ரைட்டில் போய் எக்ஸிட் போயிடலாம், மெயின் ரோடு போயிடலாம். இது வந்து என்ட்ரி. வந்து வெயிலில் கூட சுடலாம் இந்த டைல்ஸ். இப்போ கூட சுடவே இல்லை, நான் நிற்கிறேன், வெயில் அடிக்குது. பட்டு ஒரு மணி எத்தனை, 9 மணி தான் காலையில். பட் என் உடம்பு சுடுது, என் ஸ்கின்னு சுடுது. ஆனால் தர சுடலை, சில்லுன்னும் இல்லை, பட் சுடலை. அழகாக இருக்குது இந்த மாஸ்க்கு. எல்லாருமே பார்க்கணும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அந்த கார்பெட்டும் அந்த சாண்டிலியரும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த டூம்பு வந்து கோல்டுனால் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. அது நம்ம வந்து நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயின் டவுன். இந்த ப்ரேயர் ஹாலுக்கு வெளியில் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கா. அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னா இதில் எப்படி இருக்கா, இந்த பாருங்கள். இதுவும் வந்து லைட்ஸ்லாம் பாருங்கள். இந்த ப்ரேயர் ஹால் சைடில் லைட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஓல்டு ட்ரெடிஷ்னல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறமா அப்படியே திரும்பி இந்த சைடு பார்த்தோம்னா இது ஃபுல் வெளி. இங்கேயும் வந்து சுற்றி இருக்குது.
ஆனால் இது வந்து லேடிஸ்க்கு உள்ள ப்ரேயர் ஹால். இந்த சைடு இருக்குல்ல, இது லேடிஸுடைய ப்ரேயர் ஹால். அங்கே போய் பார்க்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ப்ரேயர் ஹால்குள்ளே போகலாம் போல இருக்குது விசிட்டர்ஸு பார்க்குறதுக்காக. ஸோ வாங்க போய் பார்ப்போம். இது ஒரு சின்ன ப்ரேயர் ஹால் தான். இது வந்து லேடிஸ் அப்படியே நின்று ப்ரே பண்ணுறதுக்காக உள்ளது மட்டும்தான். இங்கே லேடிஸ் லீட் பண்ணி ப்ரே பண்ண முடியாது. இங்கேயும் வந்து இது மெயின் ப்ரேயர் ஹால் அளவுக்கு இல்லை, பட் இதுவும் சூப்பராக இருக்குது. இதுலேயும் வந்து அந்த சாண்ட்லியர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த வேலைப்பாடுகள்லாம் இருக்குது இதுலேயும். பட் இது வந்து ஒரு தனி செக்ஷன். இதோட கார்பெட்டும் வந்து சிங்கிள் பீஸ் தான். இங்கேயும் வந்து ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்குது. இந்த டோரு, இது வந்து உட்டன் டோர். இந்த டோர் வந்து மெஷின் மேட். இந்த டிசைனை வந்து கம்ப்யூட்டரில் பண்ணி மெஷினில் தான் இது பண்ணியிருக்காங்க. இது ஹேண்ட்மேட் கிடையாது. இதை சுற்றி இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டோர் செமையாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த டோருடைய நிலப்படி தான் இது. இது பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது. இது டோர் ஹைட், நல்லா ஹைட்டாக இருக்குது. இந்த சைடும் நிலப்படி இருக்குது. நிலப்படிக்கு மேலேயும் பாருங்கள் உடன் தான். அதே மாதிரி இது ஒரு நாட்டிலருந்து இந்த வுட்டு வந்திருக்கு. எந்த நாடுங்கிறத நான் வந்து கீழே போடுறேன் ஸ்லைடில், பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. வந்து குரான் வசனங்கள் எழுதியிருக்கு. இந்த வுட்டுலேயுமே வந்து குரான் வசனங்கள் எழுதியிருக்கு. இது ஏதோ ஒரு வாட்டர் ப்ரெஷர் மூலமாக இது எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அது எப்படின்னு எனக்கு புரியலை. இது வந்து வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து வாட்டர் ப்ரெஷர் வச்சு இதெல்லாம் செதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த அரபிக் லெட்டர்ஸ், இந்த குரான் வர்சஸ் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த டோருடைய வேலைப்பாடுகளை பாருங்களேன். அதே மாதிரி அது கீழே வந்து இந்த அரபிக்கில் வசனங்கள் எழுதியிருக்காங்க. டோர்லேயே, உட்டன் டோர்லேயே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே போனோம்னா செவத்துலேயே எழுதியிருக்காங்க. இது எல்லாமே குரான் வசனங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கைடு இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன். இது எல்லாமே குரான் வர்சஸ் சுற்றி எழுதியிருக்கு இந்த ஹால் ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து சன்லைட் உள்ளே வர்றதுக்காக கிளாஸில் உள்ள டோர்ஸ் போட்டிருக்காங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் சுற்றி பாருங்கள், எல்லாமே வந்து அரபிக் குரான் வர்சஸ் எழுதியிருக்கு. அரபிக்கில் சுற்றி எழுதியிருக்கு. இந்த வால்ஸ் எல்லாமே ஸ்டோனில் பண்ணது. இதெல்லாம் ஸ்டோன். நான் ஒரு கார்னரில் நிற்கிறேன்.
ஆக்சுவலி சில கைட்ஸ்லாம் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க டூரிஸ்ட்டுக்கு. எனக்கு சிரிப்பு தான் வருது அவங்க தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லும்போது. பட் ஓகே, ஃபைன். இது சன்லைட்டில் இந்த டோரை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இது வந்து இந்த டோரோட நிலை. அவுட்டர் வால். இதுக்கு பின்னாடியும் ஒரு இது இருக்குது, வால் இருக்குது. பட் இது வந்து அவுட்டருக்கு உள்ளக்க இருக்கிற ஃபஸ்ட்டு வால். இதே பாருங்களேன் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் தி மாஸ்கில் இருக்கும். அதாவது ப்ரேயர் ஹால் வந்து ப்ரேயர் ஹாலில் சென்டர்னு ஒன்று இருக்குது. பட் இதுதான் வந்து நான் நிற்கிறதான் மையப்புள்ளி. இதை சுற்றி தான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் டோட்டல் மாஸ்கே இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதை பார்த்துருக்கோம்னா மெயின் ப்ரேயர் ஹால் பார்க்குறோம். சரிங்களா? அப்படியே பேக் சைடில் இப்படி தான் தொழுகணும். இந்த சைடு தான் வந்து இதுதான் வெஸ்ட்டு சைடு. நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறது தான் வெஸ்ட்டு சைடு. அப்படியே இப்படி வந்தோம்னா அபவுட் டர்ன் போட்டோம்னா லேடிஸோட ப்ரேயர் ஹால் தெரியுதா? இப்போ இந்த லேடிஸோட ப்ரேயர் ஹால் வந்து இருக்குது. செம்ம சில்லாக இருக்குது உண்மையிலேயே. தர செம்ம சில்லு. பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் வால். இதுவும் வந்து சுற்றி இருக்குது. இந்த அவுட்டர் வாலும் சுற்றி இருக்குது. நடுவில் வந்து கார்டன்ஸ், சின்ன சின்ன செடி கொடிகள்லாம் வச்சுருக்காங்க இங்கேருந்து பார்க்கும்போது. இதுதான் வந்து அந்த டாம் சென்டரில் இருக்குது. சரிங்களா? ஆமாம். இப்போ அப்படியே வெளியே உள்ளே நுழைஞ்சோடனே அப்படி தான் இருக்கும். நான் இப்போ வந்து அவுட்டர் வாலுக்கு வந்து அதே மினாராவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க. அவர் தான் கைடு. அது மாதிரி நிறையா கைட்ஸ் இருக்காங்க. சில கைட்ஸ் நிறையா தப்பாக சொல்கிறாங்க. பட் ஓகே, பரவாயில்ல. இதுதான் என்ட்ரன்ஸ். நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். வீடியோ எடுக்க முடியுதான்னு தெரில. லைப்ரரியோட என்ட்ரன்ஸு உள்ளே போகலான்னாங்க. பட் பார்க்க வரல. வீடியோ எடுக்க முடியுமா? லைப்ரரி என்ட்ரி ஆனோடனே வந்து ஒரு குரானிக் வர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி புக்ஸ் வச்சுருக்காங்க செல்ஃப்ஸில். ஜென்ரலிட்டிஸ், philosophy and psychology. Arabic books, most of the books are in Arabic. இங்கிலீஷும் இருக்குது. இதை பாருங்கள், வெப் அனாலிட்டிக்ஸு இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிக்கலாம் போல் இருக்குது. 8 to 2 மார்னிங் 8 to 2 PM அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளே அலோவ் பண்ணுறாங்க, நம்ம கூட வந்து படிக்கலாம். நல்லா இருக்குது. ஃபுல்லி ஏசி, ஏர் கண்டிஷன்டு ரூம். இங்கே தான் நம்ம உட்காந்து படிக்கலாம். லேப்டாப் கூட அலோடு போல இருக்குது. ரிலீஜன், ஹோலி குரான். ஃபுல்லாக ஏசி போட்டு லைப்ரரி உள்ளே வந்தோடனே அப்படி சில்லுன்னு இருக்குது. நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. உட்காந்துக்கலாம். அப்படியே உட்காந்து தூங்கிட்டே படிக்கலாம். சாரி, தூங்க முடியாது. படிக்கும்போது உட்காந்து அப்படியே படிக்கலாம். புக்கோட புக் ஆகிடலாம். சோஃபாஸ்லாம் போட்டிருக்காங்க. உட்காந்து படிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குங்க. அமைதியாக இருக்குது. ஒமானி பப்ளிகேஷன்ஸ்.
இது வந்து ஒரு பெரிய ரூமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த அவுட்டர் வால்ஸுக்கு அடுத்தும் வந்து ஸ்பேசஸ் இருக்குது, பார்க் இருக்குது, கார்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்க்கிங் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏரியா. அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் காமிச்சிட்டேன். இந்த சைடில் தான் நான் போகலை, போய் பார்ப்போமா. அதாவது செருப்பை கழட்டி வைக்கணும், நான் வச்சிட்டேன். திருப்பி ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டேன் போல இருக்குது. எங்கே வச்சேன் எனக்கு ஞாபகம் மறந்துட்டேன், தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்குதான்னு தெரியல, பார்ப்போம். லைப்ரரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே கழட்டி வச்சுட்டேன். லைப்ரரியிலையே வந்து செருப்போட போகலாம், ஆனால் நான் செருப்பு போடாமல் தான் போயிருக்கேன். அப்போ எங்கே செருப்பை கழட்டி வச்சேன்னு எனக்கு தெரியல. இப்போ பார்ப்போம். முடிஞ்சிருச்சு, கிளம்ப வேண்டியதான். செருப்பை போட்டேன்னா ஏதாவது ஒரு எக்ஸிட் வழியாக போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். செருப்பு கிடச்சிருச்சு. எங்கே வச்சுருக்கேன்னா இந்த மையத்துக்கு போய் காமிச்சேன்ல உங்களுக்கு, அங்கே போகிறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சுட்டு அவசரமாக போயிருக்கேன். அதுதான் மறந்துட்டேன். பட் ஒரு வேளை கிடச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து மாஸ்க்கை விட்டு வெளியே போயிடுவோம். கார்டன் அவுட் சைட் தி மாஸ்க்கு நிறையா இருக்குது. நம்ம உள்ளேயே நிறையா நடந்துட்டோம், செருப்பை தேடியே வேறு வந்து அலைஞ்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். பியூட்டிஃபுல் கார்டன், ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்று அதே மாதிரி வெளியில் கார்டன் இருக்குது, சுற்றி கார்டன் இருக்குது, வாக்கிங் ஏரியா இருக்குது, பார்க்கிங் இருக்குது. ஸோ அது ரொம்ப பெருசு, அதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். வெளியில் ஃப்ரண்ட் ஆஃப் தி மாஸ்க் இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். உள்ளே வரும்போதே இதுதான் பார்க்கு. இது மாதிரி பின்னாடியும் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இவங்க எப்படி அந்த சைடு போனாங்கன்னு தெரில. இந்த நிற்கிறாங்கல்ல அவங்க, அதே மாதிரி நம்மளாலையும் போக முடியுதான்னு பார்ப்போம். இதுதான் பார்க், அதாவது கார்டன். இட்ஸ் அ கார்டன். அந்த இது பாருங்கள், இது செம்மையாக இருக்குது. இது இந்த கார்டன் எக்ஸிட்டில் நிற்கிறோம். இப்படியே திரும்பினா எக்ஸிட். டைரெக்டாக மாஸ்க்கு ஆப்போசிட்டில் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பில்டிங் இருக்குது.
ஜஸ்ட் ஸ்மால் ஸ்ட்ரக்சர். அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன். இதுதான் கார்டன். இந்த படிக்கட்டு இப்படி மேலே ஏறி போகுது. இது ஏன் உயரத்துக்கு மேலே இருக்குது, 6 அடிக்கு மேலே இருக்குது. இந்த படிக்கட்டு ஏறி போனோம்னா இது எக்ஸாக்டாக மிடில் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து, ஃப்ரண்ட் சைட்லேருந்து. ஃப்ரண்ட்டுன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த மெயின் ரோடு. ஸோ இந்த மெயின் ரோடு தான் மெயினாக வச்சுட்டு இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் மினாரா. இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதை சுற்றி தான் 4 இந்த மினாராஸ் இருக்குது. ஸ்கொயர் ஸ்ட்ரக்சரு. நம்ம படிக்கட்டில் மேலே ஏறி நிற்கிறோம். இப்படியே போனால் வெளியே போயிடலாம், ரோட்டுக்கு போயிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து வெளியே போகிறோம். பார்க்கு, நான் வெளியிலேருந்து சொன்ன அந்த பார்க்கு. வெயிலாக இருக்குது. வெளியில் போய் நம்ம அடுத்த சைட் சீயிங் என்னென்னு பார்ப்போம். இந்த சைடும் வந்து தரையிலேயே பூச்செடிகள் இருக்குது. 2 சைடுமே அழகாக இருக்குது. இதுதான் மெயின் ரோடு. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரியான பூச்செடிகள்னால் கலர் கலராக இருக்குது. பர்பிள், ரெட்டு, ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, க்ரீன். அழகாக இருக்குது. 2 சைட்லேயும் இருக்குது, கார்பெட் மாதிரி. இதுதான் சுல்தான் மாஸ்கோட நைட் டைம் வியூ. எவ்வளோ சூப்பராக அழகாக கிளிட்டரிங்காக இருக்குது பாருங்கள். ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் அப்படி கோல்டன் கலரில் மின்னுதில். இந்த மாதிரி வெரைட்டியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு குட்டிமா கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.